ஆவிக்குரிய ஆள் தத்துவத்தையே மாற்றி விட்ருவான். 5 வருஷம் 6 வருஷம் கர்த்தருக்குள்ளே இருந்த வாழ்க்கையை கூட 5 மாதத்துக்குள்ளே அவன் டாராகிடுவான். ரட்சிப்பின் வஸ்திரமா இப்போ தொங்கி கொண்டிருக்கிற வேஷ்டியை மடித்து கட்டுற அளவுக்கு பண்ணி விட்ருவான். சுருக்கமாக சொல்கிறேன். பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? போச்சா, உங்களுது தான் முதல்ல. நீங்கள் சேர் எடுத்து அடிக்கிற பொழுது முதல் கரை யார் கையில் படுது? நம்ம கையில் படுது. இதுதான் வாழ்க்கை. ஆனால் தயவுசெய்து இந்த விஷயத்துலலாம் சபை பார்த்து நடந்து கொள்ளணும். பரலோகத்தில் மிகுதியாக வருதா, அந்த தான தர்மங்களில் போயிடணும். கொடுத்தோம் கடன் திரும்பி எப்போ வரும் கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா தான தர்மத்தில் ஏற்றுடணும். ஐயோ அது எப்படி இது எப்படி, நான் இதுக்கு வச்சுருந்தேன் அதுக்கு வச்சுருந்தேன்னாக்கா அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன். ஆனால் வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகாது. பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது, அந்நியனுக்கு நீ வட்டி கொடு, சகோதரன் கொடுக்காத. நான் சகோதரனும் அந்நியனும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சகோதரன் அந்நியன் ஆவான்.